எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் and happy new year. ஹலோ ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். செம்மையான எனர்ஜி பா. கலைத்துறை பயங்கரமாக ரசிக்கிற நம்ம அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் பராசக்தியோட என்டையர் ஃபேமிலிக்கும் மீண்டும் ஒருவரே மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகள். நார்மலாக வருஷத்துக்கு ஒரு முறை வர ஒரு திருவிழானா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இல்லை வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அப்ரைஸ்லாம் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லை குழந்தைங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் எப்போன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது இன்றைக்கி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திருவிழா, ஒரு பவர்ஃபுல்லான திருவிழா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆமாம், ஏன் அப்படின்னா இது மக்கள் சக்தி கொண்டாடுற பராசக்தி. இந்த சக்தியை உருவாகி இருக்கிற அத்தனை பெரிய சக்திகளும் இங்கே இருக்கீங்க. அந்த டீமுக்கும் அந்த காஸ்டருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய பெரிய நன்றிகள் இந்த அழகான படைப்பை எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய அமேசிங்கான காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கம். வில் ஸ்டார்ட் வித் ப்ரொடியூசர் ஆகாஷ் சார், வணக்கம். ரவிமோகன் சார், வணக்கம் சார். சிவா சார், வணக்கம். ஜிவி பிரகாஷ் சார், we welcome you. நூறாவது படம் எங்கள் டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு. இந்த சாதனைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், தேங்க்யூ. ஒருத்தங்க வந்ததுல இருந்து பசங்களோட எனர்ஜி நீங்கள் பார்க்கணுமே. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணாங்க எப்படின்னு. அவ்வளோதாங்க, எல்லாரோட ஹார்ட்டும் வேற லெவலில் பறந்துட்டு இருக்கு இந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா. ஸ்ரீலீலா மேம், சூப்பர் மேம். இனிமேல் நாங்கள் யாருக்காவது எங்கள் அன்பை வெளிப்படுத்தணும்னா லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீலா மேம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி நம்முடைய டைரக்டர் சுதா கோங்கரா மேம், வெல்கம் டு த ஷோ மேம். ஓகே, ஸோ அடுத்ததாக வரப்போகிறவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். இந்த அரங்கத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக்க அரங்கத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க போகிறார். ஒரு சில ஹீரோக்களை வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில ஹீரோக்களை வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலரை வந்து குழந்தைங்களை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க, ஒரு சில பேர் தான் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரசிப்பாங்க. இங்கே ஒருத்தரை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குப்பா. யார் அவரு? ஏஞ்சலின் சொன்ன மாதிரி சொல்லணும்னா இவர் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ, இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷன், குடும்பங்களின் ஃபேவரட், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பராசக்தி ஹீரோ. கூப்பிடலாமா? லெட்ஸ் கோ வித் தி கவுண்டவுன். 3 2 1. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கத்துக்குள் வருக என்று வரவேற்கிறோம். நமக்கான காலம் எதிர்ப்பான வேகம் எதற்கான வீரம் ஒருத்தான தியாகம் மொழிக்கான பாடுத்தனாலே குட் ஈவினிங்ண்ணே, வணக்கம் அண்ட் வெல்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ண்ணே. ஹாப்பி நியூ இயர். என்ன இவ்வளோ அழகாயிட்டே போறீங்க பா, பயங்கரமா இருக்கீங்கப்பா. எஸ்கேக்கு சுத்தி போடணும், அவ்வளோ அழகா இருக்கிறாரு. வெல்கம். ஒரு மாஸான என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ பராசக்தி ஸ்டைலில் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தமிழ் தீ பரவட்டும்.
ஸோ நம்ம படம் ஆரம்பிச்சது வந்து ரிலீஸ் இருக்கும் அந்த தமிழ் தீ பரவட்டும் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதுன்றது தெரியும். இந்த ஈவெண்ட்டை அதோட அழகாக ஸ்டார்ட் ஆகி வச்சதுக்கு நன்றி. முதலாவதாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேடையில் ஒரு நல்ல கேத்தலோட டான் பிக்சர்ஸ் சார்பாக தேவ் ராம்நாத் அவர்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வெல்கம் ஸ்வீட் சர்வதற்காக தேவ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் டான் பிக்சர்ஸ். பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். இந்த ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். இன்னைக்கு நாங்கள் பராசக்திங்கிற டைட்டிலை லாக் பண்ணோமோ அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் எல்லார் கையிலையும் வந்துடுச்சு. வி ஆல் ட்ரூலி பிலீவ் தட் அ கிரேட் ப்ராடக்ட் இஸ் அவைட்டிங் யூ கைஸ். இவ்வளோ பெரிய ஒரு பீரியட் ஃபிலிம் ஒரு பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டெக்னிக்கல் குரூ வேணும். மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் தேங்க்ஸ் டு ஆர் டெக்னிக்கல் குரூ, starting with Srilila and Atharva, the young bloods of the cast. I think both of you have made this film so much better with your performance. I just love them so much and I'm sure that the whole world is going to love it as well. Thank you so much. Producer Akash, I think இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு தான் தைரியம் இருக்கும். Akash, you have that courage and thank you so much for this opportunity, Akash. Next is Sudha ma'am, the captain of the ship. So much effort, so much passion, ma'am. I mean every word of this. Dawn Pictures is blessed to have produced, honored to have produced your film and all that effort we are going to see on the screen, ma'am. GV brother, recent on a poster la paakuma GV 100 nu chumma யோசிச்சிருந்த ஒரு கணக்கு. ஒரு ஃபிலிம்க்கு 4 சாங் வச்சாலே 400 சாங். It's such a monumental achievement. Many more to go, sir. Thank you so much. Next வந்து என்னோட ஸ்வீட் ஹார்ட் ரவி மோகன் சார். எனக்கு ரவி மோகன் சார்னு சொல்லும்போது ஒன்னே ஒன்று தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் சார் பண்ணுவாரா மாட்டாராங்கிற நிறைய டவுட் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் அண்ட் டூயிங் திஸ் ஃபார் அஸ் சார். நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார். SK25 சொல்றாங்க, பட் there is so much more to go for you, sir. We are all looking forward to it. All your fans are here and I have to say it right now, you are one of the best role models for them. உங்களை பார்த்து அவங்க எல்லாருமே I hope they get better in life. Thank you so much for being part of this project, sir. Thank you so much for taking time and coming all the way. உங்க எல்லாரையும் தியேட்டர்ல நாங்க சந்திப்போம். பராசக்தி from பொங்கல். Thank you. தேங்க்யூ. இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற ஒரு இயக்குனர், ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இந்த இடத்துக்கு என்டையர் டீமை பாராட்ட வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட உள்ள லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுதா வந்து ஆயுத எழுத்து யுவா ரெண்டுத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஹீரோஸ், நிறைய ஹீரோயின்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சுதா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சு வெளில போகும்போது கேமராவோட நிற்பாங்க. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சுதாவை தாண்டி போகிறதுக்கு விட மாட்டாங்க. நின்று 3-4 ஃபோட்டோ எடுத்து கண்ணுக்கு எத்தாப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களால போக முடியும். அடுத்த நாள் வரும்போது அவங்க ஃபோட்டோவோட வெயிட் பண்ணுவாங்க, என்ன கண்டினியூட்டி இருக்குது இல்லை அப்படின்னு. ஸோ சுதாவை பார்த்து பயப்படாத ஆர்டிஸ்டே கிடையாது. அப்போவே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். I was very proud of her when she was the assistant director. I'm 10 times more proud of her today. She makes me very happy. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வெரி ப்ராமிசிங். அதர்வா, SK சார், அவர் வந்து சூஸ் பண்ணுற ஒவ்வொரு படமும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. ஐ விஷ் ஹிம் த வெரி வெரி பெஸ்ட். ஸ்ரீலீலா, வெரி 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 எக்ஸ்ப்ரெசிவ், வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன் தோணுது எனக்கு. படம் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ரவி மோகன் அஃப்கோர்ஸ் எங்கள் பொன்னியின் செல்வன். அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு படத்துக்காக வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்து இதை பார்த்து மற்றவங்களும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வேறு மாதிரி கதை பண்ண முடியும், வேறு கேரக்டர்ஸ் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் டூயிங் திஸ். ஜிவி அஃப்கோர்ஸ் எனக்கு ஜிவியை சின்ன வயசுலேன்னு தெரியும். ரஹ்மான் ஸ்டுடியோவில் நைட்டு தனியாக வந்து பாட்டு போயிடுவார் சின்ன பையனா.
அடுத்த நாள் காலைல வந்து கேட்கும்போது யாரா இது பாடினதுன்னு பார்த்தா ஜிவி. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி த வெரி பெஸ்ட். டான் பிக்சர்ஸ் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். எஸ், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆன் ஸ்டேஜ்? இப்போ இசை தட்டை வெளியிடுறதுக்கான தருணம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் அவங்க எத்தனை பேரோட அன்பு இருக்கிற ஒரு அரங்கத்தில் மணி சாரோட கரங்களால் அந்த இசை வெளியீடு நடக்க போகிறது. நமக்கான காலம் நெருப்பான வேகம் எவருக்கான வீரம் ஒருத்தான தியாகம் மொழிக்கான நாமம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டீம் மெம்பர்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்யூ. டார்லிங் ஹாய். இங்கே பாரு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்காக ஹாய் சொல்கிறோம். செல்லக்குட்டி ஹாய். பார்த்துங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. என்ன Now it's time to invite the HODs. So costume designer பூர்ணிமா ராமசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து stunt director சுப்ரீம் சுந்தர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I also invite on stage production designer கார்த்திக் ராஜ்குமார் அவர்கள். Parashakti was a journey that began more than 2 years ago. நிறைய கதைகள் எடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை பற்றி. ஆனால் இந்த கதை கண்டிப்பாக சொல்லப்படணும். It will be an inspiration. I am extremely blessed and happy that I was able to be part of this. Sudha, it's been a great journey from where we started. Parashakti, I think, is just the beginning of the game. I'm waiting for the world to watch this. Thank you to the entire cast and crew. Thank you so much. பராசக்தி பேரை கேட்டாலே எவ்வளோ உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். அதே போல் தான் டெக்னீஷியனாக எங்களுக்கும் ரொம்ப இது பாடி வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சவாலான ஒரு படம். இந்த கதை சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி ப்ரொடியூசர் எடுப்பார், இந்த படம் எப்படி மேக்கிங்கில் எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஒரு படைப்பாக வந்து நிற்க போகுதுன்னு நினைக்கும் போது இந்த படத்தில் மேடையில் கொண்டு வந்து எங்களுக்கு நிற்க வச்ச என்னோடய ப்ரொடியூசர் ஆகாஷ் சாருக்கு தான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். அவர் இல்லைன்னா இந்த ஒரு படைப்பு ஒரு பிரம்மாண்டம் இல்லை. அடுத்தது என்னோட சுதா மேம். இந்த கதை சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனோட சொல்லுவாங்க. ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த படத்தோட பராசக்தி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒரு சக்தி தான். அப்புறம் என்னோட ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சார், பூர்ணிமா மேம், இவங்க சேர்ந்துட்டு 90s 60 எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்டென்ட் டீம் அவங்க இல்லைன்னா இந்த மேடையில் எனக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனப்பூர்வ வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து சுதா மேம் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு டைம் மிஷினில் நாங்கள் மட்டும் ட்ராவல் பண்ணாமல் உங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ 1965-60 அந்த காலகட்டத்துக்கு எல்லோரும் வருவீங்கன்னு நம்புகிறோம். வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நம்ம கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க யார் அப்படின்னா பெரியார் அவங்களுடைய கிரேட் கிராண்ட் டாட்டர். ஓகே, ஸோ இவங்க எக்வெஸ்டன் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸில் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் நம்மளுக்காக வின் பண்ண ஒரு சூப்பரான சாம்பியன் EVR சமண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த கதையை 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது it struck something very personal and very deep in me. The message felt way too urgent and powerful. And that's when I decided that I wanted to be a part of this journey. No matter how small the role, I wanted to be a part of that team that was telling this beautiful story. ஒரு ஸ்டூடெண்ட்டாக பராசக்தியில் இருந்தது. It has been truly special. நம்ம ஹிஸ்ட்ரியோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் என்னை அனுபவிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கு.
and for that I am very grateful. Parasakti to me is not just a commercial film. It is a statement. It is a voice. I am eternally grateful for the director for taking this film and taking it with such sincerity and such courage. I don't think anyone else could have taken this with the same conviction that you have. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சமண்ணா. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். அடுத்தபடியாக நம்ம கூட சரிகமா டீம்லேருந்து we have with us ஆனந்த் அவர்கள். ஸோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சரிகமா திரு ஆனந்த் அவர்கள். முதல்ல டான் பிக்சர்ஸ் அவங்களோட இது செகண்ட் அசோசியேஷன் சாரேகாமாக்கு தேங்க்ஸ் டு ஆகாஷ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டான் பிக்சர்ஸ்க்கு அவங்களோட அடுத்த படைப்பான இதயம் முரளிக்கும் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சுதா மேம், ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் சுதா மேம் அண்ட் ஹர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்தது ஜிவி, இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிவி 100 அண்ட் SK 25 இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். இது மாபெரும் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததா இந்த மேடையை வந்து சிறப்பிக்கிறதுக்காக தமிழையும் தமிழ் மொழியையும் கொண்டாட போகிற தமிழ் மொழி போர்ல பங்கேற்று வரையும் தமிழ் பேச்சாளர் தமிழ் ஆர்வலர் அவர்களையும் மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். திரு A. ராமசாமி மற்றும் செந்தலை கோதன் அவர்களை அன்போடு பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் SK என்று சொல்கிறார்களே, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜெயம் ரவியாக அறிமுகமாகி இப்பொழுது ரவி மோகனாக இருக்கின்ற ரவி அவர்கள், முரளியனுடைய மகன் அதர்வா அவர்கள், 3 கதாநாயகர்களும் இணைந்திருக்கின்ற படம் இந்த பராசக்தி. இவர்களை எல்லாம் நாங்கள் படத்தில் பார்த்ததோடு சரி, இன்றைக்குத்தான் நேரிலே பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணமான இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் அவர்களுக்கு நன்றி. படத்தினுடைய இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் பெண் திரைப்படத்துறையிலே கலைத்துறையிலே புகுந்து 25 ஆண்டுகளாய் சாதித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு மொழி உணர்வை, இணை உணர்வை, சமூக பற்றை உண்டாக்குவதற்காக இந்த படக்குழு உருவாக்கி வழங்கியிருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த பராசக்தியினுடைய முந்தைய பராசக்தி வந்தது 1952ஆம் ஆண்டு. அந்த பராசக்தியையும் இந்த பராசக்தியையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பராசக்திகளே நடித்தவர் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தைச் சேர்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த பராசக்தியிலே நடித்திருப்பவரும் அதே திருச்சி திருப்பராய் துறையை சேர்ந்த சிவகார்த்திகேயன் அவர்கள். 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை இந்த படத்தை வெற்றி பெற வைக்கும். பல பேருடைய வாழ்க்கை இந்த தமிழை காப்பதற்காக எப்படியெல்லாம் பலியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பராசக்தி சொல்லும். இந்த பராசக்தி வெல்லும். படத்திலே பங்கேற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வரலாற்றை வழங்கிய பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நல்வாழ்த்து சொல்ல வேண்டும். அனைவருக்கும் நல்வாழ்த்து. பராசக்தி வெல்லும் வெல்லும் வெல்லும். அனைவருக்கும் நன்றி. அன்பார்ந்த தயாரிப்பாளர் தம்பி ஆகாஷ் அவர்களே, தம்பி ஆகாஷ் அவர்கள் விரும்பியிருந்தால் எத்தனையோ காதல் கதைகளை படமாக எடுத்து படமாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் இந்த கதையை படமாக்க வந்ததற்காக அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் மதுரை கல்லூரியில் மாணவர் தலைவனாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்தினேன். பிறகு பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் தலைவனாக இருந்தேன். அப்பொழுது என்னவெல்லாம் நான் செய்தேனோ அது பூராத்தையும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் செய்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் ஹேஸ் எ ஸ்டூடெண்ட் ஃபேஸ். ஒரு மாணவனை போன்ற தோற்றம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறது. நாங்கள்லாம் படிக்கிறப்ப ஹீரோவை யாரை போடுவாங்கன்னா பிரின்ஸ்பாலாக நடிக்க வேண்டியவரை ஸ்டூடெண்ட்டாக போடுவாங்க. அவர் காதல் காட்சி வேறு டூயட் பாடுவார். அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கிற சிவகார்த்திகேயனை இந்த படத்தில் நடிக்க வச்சு மிக அற்புதமாக தயாரித்திருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம் மாணவர்கள் அனைவரும் அவசியம் பார்க்க வேண்டியது. இன்றைக்கு ஆங்கிலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு நாங்கள் நடத்திய போராட்டம்தான். 65ஆம் ஆண்டு மட்டும் மாணவர்கள் போராட்டம் நடத்தவில்லை என்றால் ஆங்கிலம் இன்றைக்கு இருந்திருக்காது. இன்றைக்கு
இருமொழி கொள்கை அண்ணா கொண்டு வந்த காரணத்தினாலே தான் ஆங்கிலம் நீடிக்கிறது. ஒரு மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான், மாணவன் இறங்கினால் ஜெயித்து காட்டுவான். மாணவர் சக்தி மாபெரும் சக்தி. மாணவர் சக்தியை பராசக்தி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மொழியை தாய்க்கு நிகராக பாசமாக வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு உங்களோட பங்களிப்பும் இவங்களோட அறிவுரையும் அவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி தமிழ் உலகத்தில் எந்தெந்த மூலைக்கு போனாலும் அந்த இடத்துல மொழி அவ்வளோ நம்ம உயர்ந்தோங்கி கொண்டாடுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி மாமனிதர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ இதை அழகாக கொண்டு வந்து கொடுத்த சுதா கோங்கரா மேம் உங்களுக்கும் எங்கள் பெரிய பெரிய நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாரும் நீங்கள் டார்ச் லைட் அடித்து வைப் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் இப்போ கிரியேட் ஆக போகுது. கிரவுண்டுக்குள்ளே வர்றப்பே ஃபஸ்ட்டு ஒரு லப்பர் பந்தோட வந்தவர் அடித்த முதல் பாலே 6 அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழரசன் பச்சமுத்து இயக்குனர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அவர்களோடு இணைந்து அருண் விஸ்வா அவர்கள் சாந்தி டாக்கீஸ்ல இருந்து மாவீரன் மற்றும் 3BHK திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் அவர்களை அன்போடு ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கே சார் வணக்கம். ஆகாஷ் பிரதர் என்னை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து வெயிட் பண்ணிருக்கேன், எப்போ இதை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. சுதா மேம் ரொம்ப நன்றி. பராசக்திக்கு, தமிழ் சினிமாவில் பராசக்திக்கு. எஸ்கே சார் வந்து எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். 2017 கனாவுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஏடி, அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரு. எஸ்கே சார் வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஹிட்டுங்கிறது மினிமம் கேரண்டி. அதுலேயும் சுதா மேம் மாதிரி நான் எழுதிட்டு தான் ஷூட்டிங் போவேன் அப்படின்னு இருந்தால் அது இன்னும் ஸ்ட்ராங். ஏன்னா நிறைய இடத்துல இன்ஸ்பிரேஷன் சுதா மேம் தான். எனக்கு ஏதாவது எங்கேயாவது நோ சொல்லணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தால் சுதா மேம் யோசிச்சுப்பேன். அவங்க நிறைய நோ சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் மேம் நான் நோ சொல்லணும்னு நினச்சினா நீங்கள் தான் அது இன்ஸ்பிரேஷன். அப்புறம் ஜிவி சார் உங்கள் 100th படம், எல்லா படமே 100th படம் மாதிரி தான் போடுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஜெயம் ரவி சார், ஆகாஷ் பிரதர் வந்து என் ஃப்ரெண்டு. அப்போ நான் நம்ம படத்தை பற்றி பேசும்போது அவர்கிட்ட கேட்பார், ப்ரோ இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் இருக்குது, யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னுவார். நான் யாரையோ சொல்லுவோம். ஜெயம் ரவி சாரை சொல்கிறதுக்கு கட்ஸு யாருக்குமே வரல, அவர் எப்படி பண்ணார். ஆனால் அதை விட அதிகமாக கட்ஸு ஜெயம் ரவி சார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கட்ஸோடு இருக்கீங்க. நிறைய ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு நீங்கள் தான் இன்னமும் கதை கேட்குறீங்க. ஸோ ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. பராசக்தி டீம் மொத்த பேருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஆகாஷ் பிரதர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இதை நான் பார்க்குறேன். இது நம்ம சொல்லும் போது இப்போ நான் ஏதோ எக்ஸாஜரேட்டாக சொல்ல மாதிரி நினைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான படம், இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட ஒரு படம் வருமா அப்படின்னா அது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த மற்ற நிறைய படங்களை விட இதில் இந்த படத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு சில படங்களுக்கு தான் இருக்கும் இந்த கதையை சொல்லியே ஆகணும்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான படமும் பராசக்தி இருக்கும். ஸோ இப்படி ஒரு முக்கியமான மேடையில் நான் வந்து நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்னோட தம்பி மாதிரி வந்து ரொம்ப எனக்கு எல்லாமே சேர்ந்து இது ஒரு எமோஷ்னலான மேடை. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதய முரளியோட கதையை சொல்லியிருக்காரு. அந்த படத்தை எப்படியாவது படமாக பண்ணிடணும்னு ஆகாஷ் ஏறி இறங்காத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது, மீட் பண்ணாத ஹீரோஸ் கிடையாது, மீட் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் கிடையாது. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆகாஷ் வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடல. ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ். வந்து ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க, ஒரு பெரிய ஹீரோ இருக்கார். இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துருன்றதை தாண்டி ரொம்ப பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம் இது. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ரொம்ப நிறைய முக்கியமான படங்களை ஆகாஷ் கிட்ட இருந்தும் டான் பிக்சர்ஸ்ட்டு இருந்தும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுதா மேம் தான் இங்கே மாஸ்க் போட்டிருக்காங்களே தவிர ரியல் லைஃப்பில் மாஸ்கே இல்லாத ஒரு பர்சன். எவ்வளோக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டப்பனான ஒருத்தங்க. மேம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ப்ராஜெக்ட் டு அஸ். இது வந்து இது நீங்கள் தான் மேம் மெயின் காரணம். தேங்க்யூ மேம். அப்புறம் ரவிமோகன் அண்ணா அவ்வளோ ஸ்வீட்டான ரொம்ப ஜெனுவினான ஒரு பர்சன். அவர் இந்த படத்துக்குள்ளார இப்படி ஒரு ரோல் பண்ண வராருன்னு ஆகாஷ் ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல. உண்மையை தான் சொல்கிறியா? நிஜமாக இதே ஷாக் இதே சர்ப்ரைஸ் தான் அங்கே இருந்த எல்லாத்துக்குமே இருந்தது. அவர் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் தெரியும் இது ஏன் அவர் வந்தனால அவ்வளோ ஸ்பெஷல் ஆச்சுன்னு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆகாஷ் அண்ட் டான் பிக்சர்ஸ் அண்ட் என்டையர் டீம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ஸ்ரீலீலா அதர்வா 2 பேருமே ரொம்ப ஸ்பெஷலான இந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஜி பிரதர் 100 ஃபிலிம்ஸ், இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். இவ்வளோ மெமரபிளான ஆல்பம்ஸ், இவ்வளோ சாங்ஸ் கொடுத்து இப்படி ஒரு 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 கேட்லாகோட இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சில பேருக்கு தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இன்ஸ்பிரேஷனாக அமைவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான். அவர் வந்து தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் எடுக்கிற ஒரு முடிவுலையும். பராசக்தி அந்த மாதிரி ஒரு இதாக தான் பார்க்குறேன். இந்த பராசக்தின்ற ஒரு டைட்டில் இதை சாதாரணமாக சொல்லவே முடியாது. ஒரு ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில். 1952 வந்த பராசக்தி வந்து தமிழ் சினிமாவோட சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு படம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து 1960s அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து இதுக்கான போராடி தான் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் இவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்கன்றது இது இந்த படத்து மூலிமா கண்டிப்பாக நடக்கும். இதை கொண்டு வந்து கொடுக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இந்த மேடைக்கு வரப்போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டிரெக்டர் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம் மூலமா அறிமுகமானவங்க. இன்னைக்கு பல டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டர் அப்படின்ற ஒரு பெயரை வாங்கினவங்க திரு தனஞ்சயா அவர்களை ஒரு நல்ல கைத்தறலுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். தனஞ்சயா சார். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುಧಾ ಕೊಂಗರ ಮೇಡಮ್. ಐ ಆಮ್ ಎ ಹ್ಯೂಜ್ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಯುವರ್ ವರ್ಕ್. ಪರಾಸಕ್ತಿ, what I have done, it might be a small appearance, but it's a very good and a very big representation. Very happy to be part of such project. SK brother, I love you. Your journey is really inspiring. I can totally relate to it. And then Nama Sri Leela, and then Nama Ravi Mohan brother. I couldn't share screen with you, but off screen lo I had really very good time. You are so sweet. And then Namma Atharva, I wish you a huge success, brother. I'm very happy to see how much people love you. Thank you very much. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரை தொடர்ந்து மேடைக்கு யார் வரப்போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டு லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் ஆர் கண்ணன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சுதாவும் நானும் ஒரு 25 வருஷம் ஃப்ரெண்டு. மணி சார்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சுதா வந்து என்னோடய ஜூனியர். உண்மையான பராசக்தி யாருன்னா சுதா தான் இந்த படத்தில். எந்த கதை மணி சார்கிட்ட வந்து மணி சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச அசிஸ்டண்ட், பிடிக்காத அசிஸ்டண்ட் சுதா தான். ஏன்னா மணி சார் என்ன சீன் சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. சார் இது சரியில்லை சார், செம்ம கடுப்பேற்றுவாங்க மணி சாரை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆனஸ்டாக இருப்பாங்க. ஸ்கிரிப்டில் ஒரு நேர்மை இருக்கும். ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணுன்றதுல ரொம்ப உழைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு ரிசர்ச் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நான் என்னுடைய திரைப்படங்களில் ஜெயங்கொண்டான், யுவன் தந்திரன் எல்லாமே நான் சுதாக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காட்டுவேன். அதே மாதிரி சுதா வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், எஸ்கே சாருக்கு இந்த படம் இன்னொரு பாஷா தான். பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஒரு ஃப்ரேமும் நரம்பு தெரிக்க இருக்கு. இந்தி மொழிக்கு எதிரான படம் இல்லை. இந்தி திணிப்பை அழகாக சொன்ன ஒரு படம், ஒரு மென்மையாக வருடனான ஒரு படம். பிரமாதமாக நடிச்சிருக்காரு எஸ்கே சார். சார் அப்படி பார்க்கவே இல்லை சார், உங்களை பார்க்கவே இல்லை சார். இருவரில் மணி சார் எப்படி இருந்ததோ ஒரு ஃப்ரேமும் அந்த மாதிரி ஒரு பீரியடை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் சார், அதர்வா பிரதர் கூட நான் 2 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பர்சன் கிடையாது. ஸ்ரீலீலா மேடம், ஐயோ அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸுங்க, லவ் சீன் தாங்க ஏங்க, அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் இந்த மண்ணில் ரத்தமும் சதையும் உயிர் தியாகம் பண்ண ஒரு தியாகிகளுக்கான ஒரு வணக்கம் சொல்கிற ஒரு படம். நம்ம எல்லாரும் இந்த படத்தை எடுத்ததுக்காக பெருமை பண்ணோம். இந்த படத்தோட முக்கிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ யாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சார் தான். சார் சத்தியமாக உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது சார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எழுதி வச்சிங்க, தீ பரவட்டம் அப்படின்றது வார்த்தை கிடையாது, இது ஒரு வரலாறு. நம்ம மண்ணில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிற ஒரு படம். யார் மனசையும் நோகடிக்காமல் நம்ம எல்லாரும் இந்தியனா ஒரு அற்புதமான ஒரு படம் சுதா பண்ணியிருக்காங்க. சுதா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இன்னும் மேலே போகணும். வாழ்த்துக்கள். பராசக்தி தலைவர் கலைஞருக்கு எப்படி ஒரு பேரை கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். எஸ்கே சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி. சூப்பர் சார், சூப்பர். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். உங்கள் படைப்பை நாங்கள் ரசிச்சிருக்கோம். இன்னொரு படைப்பை நீங்கள் ரசிக்கிறதையும் இந்த மேடையில் பார்க்கறது ரசிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா யாரு பேச வராங்க? நான் சொல்கிறேன்.
நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ யாரை கூப்பிடணும்னு இந்த ஆசைப்படுறேன். மாதிரி பல பசங்களுக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்றது உனக்கு சவுண்ட்ல தெரிஞ்சிடும். தேங்க்யூ மக்களே. ஆந்திர மாநிலத்திலிருந்து எல்லாரையும் அடிச்சு தள்ளி ஒரு அழகிய புயல் இப்போ தமிழ்நாடு பக்கம் வீச வந்திருக்கு. இவங்க டான்ஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ், சிரிப்புக்கு ஒரு ஃபேன் பேஸ், இவங்க குழந்தைத்தனத்துக்கு ஒரு ஃபேன் பேஸ், இவங்களுக்காக தனியாக போடலாம் நம்ம ஒரு டேட்டா பேஸ். அப்பா ஆக்சுவலி பாய்ஸ் மட்டும் கிடையாது, கேர்ள்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு ஃபேன்ஸ். நான் கூட உங்களோட பெரிய ஃபேன். இவங்க நடந்து வந்தா ஸ்டேஜ் சும்மா பத்திக்கும், இவங்க பேச ஆரம்பிச்சா காதெல்லாம் தித்திக்கும். விஜய் நீங்க ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், பட் அதுக்காக லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இன்னும் இருக்குங்க. என்னங்க இவங்க ஒரு வார்த்தையை சொன்னா போதுங்க, ஜஸ்ட் பாருங்களேன் பசங்களோட சவுண்டு மட்டும் எப்படி இருக்குதுன்னு. இவங்க பார்க்காம போனா மனசெல்லாம் ஃபீல் ஆகும். இவங்க எல்லாரும் பார்த்து பேச வராங்க. நம்ம ஹீரோயின் ஸ்ரீலீலா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணு மொழி வாங்கி ஓடுறேன். இவ்வளோ இன்ட்ரடக்ஷனா? ஸ்பெஷல் பில்டப் பார்த்தீங்கல்ல மேம் உங்களுக்காக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சென்னை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ எனர்ஜி அண்ட் த க்ரௌட் இஸ் அமேசிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பராசக்தி எனக்கு பின்னாடி போகணும். பின்னாடி வரேன்னு சொன்ன நான் உங்க பின்னாடியே இருக்கேங்க. நான் சொன்னேன் எப்படி பண்ணுறாங்க பாருங்க மேடம். நான் உங்கள் ஃபேன் மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். இது உங்களோட ஃபில்ம். வி அக்னாலேஜ் யூ, வி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. சுதா மேம் எங்களோட டிரெக்டர் மேம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கேரக்டர். யூஸ்வலி எனக்கு இட் வாஸ் ஒன்லி சாங்ஸ், ஆனால் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ரொம்ப பவர்ஃபுல் டிரெக்டர். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அது ரொம்ப ஒருத்தா லீட் பண்ணுவாங்க. ஸோ சச் அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீஸ் டு லிட்ரலி கண்ணில் நீர் வருது. ஸோ அது உங்களுக்கு சினிமா மேலே இருந்த அன்பு மேம். அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ ரொம்ப பேசினா ஆனால் தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எவ்வளோ டைனமிக்காக எனக்கு ஒரு அம்மா மாதிரி செட்டில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆர்கேசி சார், நான் ஆல்மோஸ்ட் ஹவு மெனி எவர் ஃபில்ம்ஸ் நான் தெலுங்குல பண்ணணும் அண்ட் கன்னடா. ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் லுக், தேங்கிங் பூர்ணிமா காரு ஃபார் தட் லுக், எஸ்பெஷலி ஃப்ரேம்ஸ், ஒரு ஃப்ரேம் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. காரணம் ஆர்கேசி சார். தேங்க்யூ ஆர்கேசி சார், வி மிஸ் யூ. ஜிவி சார், எனக்கு மாஸ் சாங்ஸ் ஓகே, பட் ஐ எம் அ மெலடி ஃப்ரீக். எனக்கு ஒரு கிளாசிக் மெலடி கொடுக்கறதுக்கு ரத்னமாலா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்சோ அடியாலேயே அது என் பாட்டி அப்போது தாத்தா இருக்கீங்க பின்னாடி, அது ஒரு சாங் ஃபேவரட். ஸோ எவ்ரிவேர் தே டாக்கிங் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் 100th ஃபில்ம். ரவி சார், நிஜமாக சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் யூஆர் ஸோ ஸ்வீட் ஆன் ஸ்க்ரீன், ஆனால் ஸ்க்ரீனில் யூஆர் அவ்வளோ க்ரேசி. வெரி வெரி ஸ்வீட் சார். அதர்வா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஒரு ப்ரோட்டான், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இம்மென்ஸ் கரிஸ்மா, வைப். சினிமாவில் ஒரு மச்சா மச்சி மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் வில் வாண்ட் ஒரு சின்னதுரை இன் தேர் லைஃப். ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ மேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இப்போ நான் அடுத்த யார் பற்றி பேச போகிறேன்னா, எங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு பிடிச்சா, எல்லாருக்கும் பிடிச்சா பராசக்தியோட பெரிய சக்தி சிவகார்த்திகேயன் சார். சார் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஸ்வீட். மறந்து போற ஒரு நிமிஷம். பேசலாமா? சார் நீங்கள் ரொம்ப ஸ்வீட். எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஷூட் பண்ண டைமில், உங்களோட படம் ரிலீஸ் டைமில் எல்லார வாயில் ஒரு வேர்ட் தான் வரும். when they say SK சார் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்.
ஸோ எனக்கு ஒரு ஸ்கெடியூலுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஐ செட் ஒரு சேஞ்ச் இருக்குது. சார் இஸ் லைக் நாட் நார்மல் ஸ்வீட், ஹீஸ் லைக் பாயசம்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அண்ட் அந்த பேக் ஸ்டோரி Jan 10th உங்களுக்கு அது ஆன்சர் வருது. பட் ஜென்யூன்லி சார், பொள்ளாச்சியில் ஐ ரிமெம்பர் ஷூட் பேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக போகிற டைமில் நானும் மம்மி வி வர் கம்மிங் அண்ட் ரோட் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்சேன் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எதுவும் இருக்குது. சரி இல்லை எஸ்கே சார்ஸ் கிவிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் ஒரு 10 நிமிஷம் ஃபோட்டோ, ஓகே ஃபைன் நான் வெயிட் பண்ணுறேன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. யூ ஸ்டில் கிவிங் ஃபோட்டோஸ். நான் விண்டோ கீழே பண்ண கேளு, அண்ணா என்ன சரி இல்லை இப்போது பாட்டி ஏதோ டீக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ சார் வென்ட் டு ஹாவ் டீ. ஃபேன்ஸ் லைக் ஃபேமிலி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw it with my eyes how you are with your fans சார். நிஜமாக உங்களோட ஃபேன்ஸ் கூட லைக் யூ ஆர் வெரி ஸ்வீட் for all the love. So thank you so much for supporting and உங்களோட சப்போர்ட் பண்ணதுக்கு and for everything சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழுக்கு, தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சினிமாவில் வேலை பண்ணது. அண்ட் இப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெபியூ, இப்படி ஒரு ட்ரீம் ரோல் எனக்கு இது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்டு எஸ்பெஷலி பிளெஸ் பண்ணணும், அன்பு கொடுக்கணும் எங்கள் படத்துக்கு, ஏன்னா எல்லாரும் டீம் மெம்பர்ஸ்க்கு, அப்போ எனக்கு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது பொங்கல் Jan 10th பாயசம் சாப்பிட்டதுக்கு ஜாலியாக பராசக்தி தியேட்டருக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு டிக் மார்க் உங்களோட டிக்கெட் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பேசினா வந்து தித்திக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், ரொம்ப தித்திப்பாகவே இருந்தது, அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆடுனா ஸ்டேஜே பத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய ஃபேன்ஸுக்காக இவ்வளோ ஆசையாக நாங்கள் கேட்குறோம். அவங்க ஆடணுமா இல்லையா? அவ்வளோதான் போச்சு. இப்போ அவங்க பேசினதை கவனிச்சியா? நிஜமாவே அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஸ்வீட்டாக தமிழில் நமக்காக பேசினாங்க. அதுக்காகவே தேங்க்யூ ஸோ மச். அது கொஞ்சம் டிலே ஆகுது, புரியுது. டான்ஸ் ஆட மாட்டீங்க, நான் வாய்ஸ் சரியில்லை அதானே? ஓகே மேடம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுக்கு. தேங்க்யூ. நெஞ்சு குழி தொட்டு போகிறேன் அடியலை. ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தான் எந்த கேரக்டர் பண்ணாலுமே செட் ஆகும். அந்த மாதிரி ஐ திங்க் எவ்ரி ரோல் தட் ஹி டஸ் அதில் பர்ஃபெக்டாக வந்து ஒரு க்ளவ் மாதிரி ஒட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவ்வளோ திருப்திப்படுத்துகிற ஒரு நடிகர். ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் அவர். இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லலாம். பல பெண்களுடைய மனதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பிடிச்சிருக்கிற நம்மளுடைய டியரஸ்ட் அதர்வா அவர்கள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த படத்தில் 6 மாதமோ இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுருந்தா அதோட மெமரிஸ் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாம், ஏதோ நம்மளோட பெஸ்ட் மூமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா பராசக்தியில் அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. இது ஜிவி பிரதரோட 100வது படம். அண்ட் வாட் அ கெரியர் இட்ஸ் பின் பிரதர். 100 films old. இட்ஸ் நாட் ஸ்மால் திங் டூயிங் 100 films அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஒன் திங் நான் ஜிவி பற்றி யோசிக்கும் போது அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 filmஸில் எனி திங் தட் இ டச்சஸ் டர்ன்ஸ் இன் டு கோல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி சாங் தட் யூவ் டன் ஐ திங்க் இட்ஸ் கோல்ட் பிரதர். அண்ட் பராசக்தியிலேருந்து ஆரம்பித்து மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஐம் பிரிட்டி ஷுர் இல் பி டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்தது வந்து மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் ரவி கே சந்தர் சார். ரவி சார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கேமராமேனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரவி சார். பட் சில டைமில் வாழ்க்கையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா, அவங்க வேலை செய்கிறத வந்து நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பராசக்தியில் அமைஞ்சுது. அண்ட் த வே ஹீ கன்சீவ்ஸ் எவ்ரி ஃப்ரேம் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஷூட்டிங் அதெல்லாம் நடக்கும்போது என்ன இருக்கும்னா, நம்ம பண்ணுற ஃப்ரேம் அந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதை தாண்டி எதுவுமே இருக்காது. பட் இங்கே என்னென்னா, நான் கேரவான்லேருந்து இறங்கி நடந்து போகும்போது ஒரு மாடு அப்படியே போகும், வைக்கோல் அங்கே இருக்கும், எல்லாமே 60s செட்டப் அப்படியே இருக்கும். ஸோ எங்களுக்கும் நாங்களும் அப்படி மாறிடுவோம் அந்த 60s இதுலேயே. அண்ட் இந்த இதில் வந்து எனக்கு இந்த ஆன்டிக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்டிக் பீசஸ் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி வைப்பேன்.
அதில் வந்து நான் ஒவ்வொரு தடவை அந்த செட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எனக்கும் எஸ்கே பிரதரோட ஹவுஸ் ஒரு செட்டப் இருக்குது. அதில் ஒரு விளக்கு இருந்தது. சரி, அந்த விளக்கை ஒவ்வொரு தடவையும் அதை பாஸ் பண்ணிட்டு போகும்போது யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் பண்ணிட்டேன். ஆனால் வந்து மைண்டில் ஒன்று தோணுச்சு, விளக்கு ஆட்டையை போட்டார் அதர்வா அப்படின்னு சொன்னால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை பண்ணலை. பட் சூப்பர் சார், நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஐ திங்க் யூ ஹாவ் வெரி வெரி லாங் வே டு கோ சார். சூப்பர் சார். அடுத்தது வந்து ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷை நான் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராக சொல்லணுமா இல்லை ஒரு டேரக்டராக சொல்லணுமா ஒரு நண்பராக சொல்லணுமா எனக்கு தெரியல. ஐ திங்க் எனக்கு ஆகாஷை வந்துட்டு ஒரு டேரக்டராக தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தெரியும். அண்ட் டக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டு அவருக்கு ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்குது. அவர் வந்துட்டு க்ரியேட்டிவாகவும் சரி மற்றபடியும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் அவர் வந்துட்டு டச் பண்ணுவார். அண்ட் நான் இந்த படம் வந்துட்டு எனக்கு ஸ்கிரிப்டாக வந்து ஃபஸ்ட்டு ஆகாஷ் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி சுதா மேம் இந்த ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டார். அண்ட் ஆகாஷ் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நண்பராக வந்து பேசினார், சேயிங் தட் இந்த படம் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ், இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட். லீலா பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ் நீங்கள். அண்ட் அவங்க இருக்கிறது ஐ திங்க் ஷீ இஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி. அவங்க செட்டில் இருக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பப்ளியாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள ஒரு நடிகராக பார்ப்பீங்க, ஒரு ஆக்டராக பார்ப்பீங்க. அந்த பொட்டென்ஷியலை வந்து அன்டாப்டாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக பேசிட்டேன்னு நம்புகிறேன் ரவீனா. ஸோ சில பேரை மீட் பண்ணும்போது தோணும் இல்லையா, இவர் உண்மையிலேயே வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. எனக்கு ரவீனா பார்த்தோன்னே அது என்னன்னு தெரியல. பட் ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியலண்ணா. நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் என்னன்னா, நான் வந்து என் ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அங்கே மழை வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பார். அந்த சிங்கிள் ஃப்ரேமில் இவர் ஒருத்தர் தனியாக நின்று ஆடிட்டு இருந்தார். பட் அவரோட எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷியஸாக இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து கீழே உட்காந்து பார்க்கும்போது நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, பாத்தியா சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணாலும் சூப்பராக தெரியும் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் இருக்கிற இடமும் என்னை சுற்றி இருக்கிற இடமும் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் முக்கியமாக என்னோட ஃபேவரட் சுதா மேம். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் பழக்கம். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். பட் சுதா மேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கால் மீ சுதா, நாட் சுதா மேம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில் அவங்க எங்கள் சுதா ஆகிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. உண்மையிலே ஏதாவது வந்துட்டு எனக்கு எனி டைம் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு தான் அடிப்பேன். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அவங்களோட படைப்பு ஒன்றும் எந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆல் கல்ட் கிளாசிக்ஸ். அது அவங்களுக்கே தெரியல. அண்ட் ஷீ பிலீவ்ஸ் தட் எவ்ரி டே அவங்க செட்டில் போய் நிற்கும் போது அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் எஸ்கே பிரதர், என்னோட ஆன்ஸ்க்ரீன் பிரதர், மை பிக் பிரதர். எஸ்கே பற்றி பேசி ஆகணும். சிவா பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஐ திங்க் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் படம் நடக்க நானும் அவருக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் ட்ரூலி அன் அமேசிங் பாண்ட். ட்ரீம்ஸ் வித்வுட் கோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் ஐ திங்க் அவரோட கெரியரை பார்த்தீங்கன்னாலே எவ்ரி மூவ் இஸ் வெரி வெரி கால்குலேட்டட் அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் உங்கள் கெரியர் பார்க்கும் சில பேரோட கெரியர் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு உண்மையிலே ஃப்ரம் பாடம் ஆஃப் ஹார்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட கெரியர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல் அவரோட சக்ஸஸ்ஸு. அண்ட் அவர் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுவார். டெய்லி செட்டில் வந்துட்டு எங்கன்னா காரைக்குடியில் இருந்தால் காரைக்குடியில் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை வேறு ஊரில் இருந்தால் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். அவர் எதையும் சாப்பிட மாட்டார், எல்லாருக்கும் பரிமாறுவார். ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். நானும் யோசிப்பேன், பாவம் என் மனுஷன், அவர் சாப்பிடவே மாட்டேன்றாரு. அவர் என்னென்னா டயட் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் வந்து நானும் டயட் பண்ணியிருக்கேன். அதில் கேலரிஸ் எல்லாம் வச்சுப்பேன். சார் 300 கேலரினா லஞ்சுக்கு 300 கேலரி அப்படின்னு வச்சுப்பேன். ஆனால் அவர் 100 கேலரி தான் சாப்பிட்றாரு. சடனாக பின்னாடியே ஒரு டப்பா போயிட்டுருக்கு. அது என்ன டப்பானா ஸ்வீட் டப்பா. ஸோ 100 கேலரி சாப்பாடு 200 கேலரி ஸ்வீட்டில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறாரு. பட் பிரதர், ஆன் அ சீரியஸ் நோட், நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து 25th ஃபிலிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 25th ஃபிலிம். பட் நீங்கள் 50வது படம் பண்ணிங்கனாலும் 100வது படம் பண்ணிங்கனாலும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் எனி மைல் ஸ்டோன் அதில் முதல் கை தட்டுறவன் நானாக இருப்பேன். அண்ட் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அந்த டைமில். அண்ட் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக Jan 10th ரிலீஸ் ஆகும்போது இந்த பராசக்தி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ ட்ரூலி ஹோப் தட் சுதா மேமோட லிஸ்ட்டில் இதுவும் ஒரு கல்ட் கிளாசிக்காக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொன்னேன், வாட் எவர் கேரக்டர் யூ டூ யூ ஜஸ்ட் இம்ப்ரெஸ் அஸ். இந்த லுக்கை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து அடுத்ததா யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை அழகாக கோர்வையாக இருந்துச்சுன்னா, ஒரு கவிதையாக இருக்குன்னா ஒரு பாடலாக மாறும். அந்த பாடலில் ஒரு சிந்தனையும் இருக்குன்னா அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமாகவே மாறும் அப்படின்றது தெரியும். அப்படி புரட்சி பேசும் வரிகளையும் வழி பேசும் சொற்களையும் நம்பிக்கை விதைக்கும் வார்த்தைகளையும் கொடுத்துட்டு இருக்க லிரிசிஸ்ட் ஏகாதேசி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அதே மாதிரி தமிழையும் தமிழ் மொழியின் பெருமையும் எழுத்தாய் எழுதிய ரைட்டர்ஸ் மதிமாறன் மற்றும் அர்ஜுன் நடேசன் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் தீரா வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் ஆர்ட் ஃபார்மை வெகுஜனங்கள் ரசிக்கும்படியாக சில இயக்குனர்களாக சாத்தியப்படுத்தியிருக்காங்க. பாரதி ராஜா, ஒரு மணிரத்னம், வெற்றிமாறன். அந்த வரிசையில் நான் சுதா மேடத்தை நான் பார்க்குறேன், நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்மை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க ரசிக்கும்படியாக செய்கிறது பெரிய சவால். அது இவங்களால் தமிழ் சினிமாவில் சாத்தியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என் நண்பர், என் சகோதரர் ஜிவி பிரகாஷ் 100வது படம், அவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய முதல் படத்திலும் 100வது படத்திலும் இருக்கும் ஒரே கவிஞர் என்ற பெருமை எனக்கு உண்டு. இந்த படத்தில் பங்கெடுத்துள்ள அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஜிவி சார் இல்லைன்னா அது சாத்தியமாயிருக்காது. ஜிவி சார் தான் என்னை வந்து டைரக்டர் சுதா மேம்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஒரு 5 years பேக் இது. இந்த சூழலில் இது பேசலாமான்னு தெரியல. பட் நம்ம இந்த படத்தை ஒரு பேஸை வந்து ஒரு உரிமை போர், ஒரு மொழி போராக பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் எப்போல்லாம் நம்ம வந்து தமிழ் மொழி பற்றி பேசினாலோ அல்லது ஒரு டாப்பிக்காக அது வந்தாலோ தமிழர்கள் மொழி வெறியர்கள்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் எந்த உண்மையும் சுத்தமாக கிடையாது. தமிழர்கள் யாரையும் தாழ்த்தி அவங்கள உயர்த்திக்கணுன்ற நிலைப்பாடு என்றைக்குமே இல்லாதவங்க. அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க. அதே நேரத்தில் தங்களுடைய மொழி உரிமைக்கு ஒரு பிரச்சனைனா சண்டை செய்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, போராடுவாங்க. இது பேர் வெறி கிடையாது. இது பேர் வந்து சுயமரியாதைக்காக போடுறது, உரிமைக்காக போடுறது. பராசக்தி படம் அந்த சுயமரியாதையை, அந்த உரிமை பற்றி தான் பேசுது. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பும் இந்த மேடையும் கொடுத்த என்னோட டைரக்டர் சுதா மேம் நன்றி. இந்த படம் வந்து கோவிட் அந்த டைம், லாக்டவுன் டைமில் ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப தீவிரமாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் நைட் வந்து மேம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையோட அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க. அப்புறம் இமீடியட்டாக வந்து மேம் இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அங்கே இருந்து இந்த படத்தோட ரிசர்ச்சில் இறங்கணும். புக்ஸ், பல பேரை மீட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் ராமசாமி சாரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் சொன்ன கதைகள், ரிசர்ச்சில் வந்து எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன், பல ஸ்டோரிஸு, பல கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு we were just a witness to the past. நடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எதுவுமே பெருசாக பண்ணாமல் இதை நம்ம அப்படியே காமிச்சாலே வந்து இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான்ங்கிற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சிறந்த உழைப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எத்தனை பாடல்கள் நம்ம எல்லாருக்கும் வைப் பண்ணுறதுக்கு கொடுத்த ஜிவி. கொஞ்சம் ஒரு சாம்பிள் நம்ம கேட்டதுக்கே நம்மளுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணதில்ல இந்த ஃபீலிங்ஸு. 2006லேருந்து 2026 வரை 1 இல்ல 2 இல்ல 100 படங்கள் வெயிலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பராசக்தி வரைக்கும் அந்த அந்த எனர்ஜி என்றும் குறையாமல் இருக்கிற நம்ம டார்லிங் ப்ரோ. எஸ், 100 படங்கள், அத்தனை அவார்ட்ஸ், எத்தனை வெற்றி மகுடங்கள், இன்னைக்கு வரைக்கும் எந்த இமோஷனும் கன்வே ஆகிற மாதிரியான பெஸ்ட் மியூசிக் கொடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மெமரிஸை கொடுத்த எங்களுடைய டியரஸ்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட can we please have him on stage? என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் 20 years, 100 படம். அண்ட் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து உங்களுக்கு தான். பிகாஸ் நீங்கள் ஃபேன்ஸ் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இத்தனை படங்கள் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். இந்த 20 வருஷமாக இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை ஃபேன்ஸ், ஆல் த மியூசிக் ஃபேன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ், ஆல் மை மியூசிஷியன்ஸ், ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ்,
ஆல் மை என்னோட குருஸ் த so many மியூசிக் டைரக்டர்ஸ் நான் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணேன், ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார், அனு மாலிக், so many people. ஸோ தேங்க்ஸ் தான் சொல்லணும், நன்றி சொல்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ, மை ப்ரோக்ராமர்ஸ், everyone who's been part of my journey, my sound engineer Josen, my managers, my whoever has been part of my journey, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் வசந்தபாலன் வெயில், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சங்கர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய 100வது படத்தை எனக்கு கொடுத்துருக்கிற சுதா கோங்கரா, என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு எனக்கு கொடுத்த சுதா கோங்கராக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஸோ அது ஒரு நன்றி கடனாக நான் பார்க்குறேன். என்னோட 100வது படம் வந்து என்னோட சிஸ்டரோட படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா 100வது படம், எஸ்கேவோட 25வது படம், அண்ட் so many great actors, இப்படி ஒரு டீம், ரவி கே சந்திரன் மாதிரி ஒரு கேமராமேன், அண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தேங்க்ஸ் ஆகாஷ் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ ஜோக் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் வந்து இந்த படத்தோட ஃபுல் வீரியம் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம். அது வரும்போது வெடிக்கும். ஸோ அது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ராக். அண்ட் இந்த ஃபிலிமோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருடைய உழைப்பு, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டு லைட்மென் டு ஸ்டண்ட்மென் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த படமும் இந்த கதையும் பேசும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் படம் வந்து சங்கர் சார், அப்புறம் 50th ஃபிலிம் விஜய் சார், 100th ஃபிலிம் with SK, Ravi, Atharva, Leela, the whole team. So I'm thankful for the whole journey, and I would like to thank my father Venkatesh for standing by me, and thanks to my family, Anvi and everyone. Thank you. டார்லிங் ப்ரோ, வி லவ் யூ. இப்போ இங்கே ஸ்டேஜில் உங்களையும் கீழே அண்ணனையும் பார்க்கும்போது லைட்டாக காதில் மின்னலே அந்த பாட்டு கேட்குது. ஆமாம், அமரன் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன். ஸோ அமரன் வந்து அவருடைய கெரியரோட பெஞ்ச் மார்க், உழைப்பை ஒண்டி நம்பியிருக்கோம். ஸோ பராசக்தி எங்களுக்கான அந்த சக்தியை கொடுக்கும். அந்த டைட்டில் அப்படிப்பட்ட ஒரு டைட்டில். அண்ட் அதை இயக்குற எங்கள் டைரக்டர் அப்படி சூப்பர். அதே மாதிரி உங்களையும் மேமையும் இங்கேருந்து பார்க்கும்போது கண் முன்னாடி நேஷனல் அவார்டு வந்து போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்குது எங்களுக்கு. அதாவது ஒரு 70-80 படத்துக்கு அப்புறம் ரொம்ப வெயிட்டிங். நிறைய பேர் சொன்னாங்க ஏன் மிஸ் ஆயிடுச்சு, அசுரனில் மிஸ் ஆச்சு, வெயிலில் மிஸ் ஆச்சு, 1001 மிஸ் ஆச்சு, எல்லாத்துலேயும் மிஸ் ஆச்சுன்னும் போது சுதா மூலமாக கிடைக்கணும்னு எனக்கு இருக்குது. அவங்க ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு. நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க மணி சார் கிட்ட அசிஸ்டன்ட், நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டன்ட். ஸோ அப்பத்துலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. வி நெவர் வாண்டட் டு ஒர்க். அப்படி ஒர்க்குன்றது வந்து இரண்டாம் பட்சம் தான். நாங்கள் முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட லோஸில் வந்து நாங்கள் வி சப்போர்ட்டட் ஈச் அதர். ஸோ அவங்க மூலமாக எனக்கு கிடைச்சது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டர் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு நான் நினைப்பேன். சூப்பர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். எங்களோட லோவில், எங்களோட ஹையில், எங்களோட ட்ராவலில், எங்களோட இமோஷனில், எங்களோட தூக்கத்தில், எங்களோட மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் அத்தனை விதமான இமோஷன்லையும் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு இவ்வளோ அமேசிங்காக அந்த 100 படங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல். ஒவ்வொரு பாடலோட ஆரம்பத்தை கேட்கும் போதும் நமக்கு அப்படி புல்லரிக்கிற அந்த உணர்வை கொடுத்து உங்களுக்கு நன்றி. நாங்கள் நடந்து வந்து எங்கள் பின்னாடி உங்களோட பிஜிஎம்ஸில் இது போட்டாலே பயங்கரமாக இருக்கும்லாம், எங்களே ஹீரோவாக ஃபீல் பண்ணிப்போம். அதை கொடுத்ததுக்கு பெரிய நன்றி டார்லிங் ப்ரோ. தேங்க்யூ. அடுத்ததாக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நமக்கு காதல் சொல்லும், ஒரு சில படங்கள் நமக்கு நட்பை சொல்லும், ஒரு சில படங்கள் உறவுகளை பற்றி சொல்லும். ஆனால் பராசக்தி படம் பல உண்மைகளை ரொம்ப உறக்க சொல்ல போகுது அப்படின்றது தான் உறுதி. ஸோ இந்த ஒரு பராசக்தியை கொடுத்த பெண் சக்தியை மேடைக்கு கூப்பிடுற நேரம் இது. With no further delay, can we have Director Sudha Kongra ma'am onto the stage, please? வணக்கம். மணி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, நம்மளை வாழ்க்கையில் இது முடியாது, இது பண்ண முடியாது, இதை செய்யக்கூடாது, இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது நடத்தி காட்டணும், செஞ்சு காட்டணும், முடிக்கணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் பராசக்தி. நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு படம், அது ஒரு முயற்சி. அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம். பட் முக்கிய காரணம் மை குரு மணி சார். எனக்கு நிறைய
பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. பிகாஸ் பராசக்தி பேசட்டும், பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறது தான் என் பேச்சாக இருக்கட்டும். எனக்கு என் கூட நின்ன பராசக்திகளை நான் வந்து இங்கே மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறேன். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ கம் ஹியர் ப்ளீஸ். The other Shaktis, my entire cast and crew, please come here. இங்க இருக்கிறவங்க தான் என்னோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண் பராசக்திகள். All I want to say is, பராசக்தி இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் all these people. ஏன்னா ஒரு தருணத்தில் அது நடக்காம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நடத்தி காட்டினவங்க இவங்க எல்லாருமே. அதுக்கு ஐ எம் so happy and I just want to give a group hug. இவ்வளோ அன்பும் பாசமும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பெருசாக தெரியாது, ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தியேட்டர் ஓனர் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் கேட்டார், மா உங்கள் படத்துக்கு தடையெல்லாம் வந்து போயிடுச்சா, வருதா படம் அப்படின்னு. சார் கண்டிப்பாக வருது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், மா தியேட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து செல்ஃபிஷாக நான் ஒரு சுயநலத்தில் தான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஓடணும், எல்லா படங்களும் ஓடணும். படம் நல்லா ஓடினாதான் தியேட்டர்ஸ் நல்லாயிருக்கும், தியேட்டர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட பெரிய ஆசை இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் சினிமா வாழணும். அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா திரைக்கு பின்னாடி உழைச்ச அத்தனை கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க. உங்களோட கைத்தட்டல் எதவா ஆக்குன்னா அவங்க நாளைக்கு அவங்க டீமோட இந்த மேடையில் நின்று என் டீமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வெற்றியாக இருக்கும். ஸோ அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் வெற்றியில் கொடுக்கணுன்றது ஆசை. தேங்க்யூ. அடுத்து வரப்போகிறவரை பற்றி சொல்லணும்னா, சினிமா வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு அழகான இடத்துல தான் இருக்குது, ஒரு சூப்பரான ஜோனில் இருக்குன்றதுக்கு இவர் ஒரு சாட்சி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு கதாநாயகர் இருக்க ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கதை பிடித்திருந்து அந்த கதாபாத்திரத்தை பிடித்திருந்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் வேணும். அதை செய்தவர் காதல் களமாக இருந்தாலும் சரி, போர்க்களமாக இருந்தாலும் சரி, தனி ஒருவனா நின்று கலக்கக்கூடியவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரொமான்டிக் ரோல்ஸில் அவ்வளோ சார்மிங்கான ஹீரோவாகவும், சீரியஸான ரோல்ஸில் ஒரு ஸ்வாகான ஸ்டைலிஷான ஹீரோவாகவும் he does everything with so ease. அண்ட் முக்கியமாக அவருடைய ஸ்மைல் என்றைக்குமே அந்த இன்னசென்ஸ் மாறாது, அந்த ஒரு அழகான அன்பான ஸ்மைல். யூ ஃபேன்ஸ் ஃபார் இட். ரவி மோகன் அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோட can we have ஹாப்பி நியூ இயர். தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹாப்பியாக இருங்க. நான் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். இது வந்து ஒரு கோல்டு, இந்த படம் ஒரு கோல்டு, தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம். பொதுவாக என்னுடைய படங்களில், நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் இது எஸ்கேவோட 25th ஃபில்ம், அதில் நான் சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு எந்த வித ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும், அதுவும் படம் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக பண்ணக்கூடிய படம் கிடையாது இது. பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்கின ஒரு தங்கம் இந்த பராசக்தி. கண்டிப்பாக இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கே வந்து எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு மனுஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து
அங்கே உட்கார்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருங்க எப்பவுமே. அவர் மேலும் மேலும் இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் ரொம்ப அழகான வெற்றிகளோட உங்கள் எல்லார் கூடயும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே விஷ். ஆல் த பெஸ்ட் பிரதர். இந்த 25 அது எப்படியோ அமைஞ்சிருச்சு, நானும் வந்திருக்கேன் இதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் 25th ஃபில்ம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஆல்சோ. என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, என்னை வந்து அரவணைச்சு என் கூட இருந்தீங்க ஷூட் ஃபுல்லாக. அதுக்கு என்னுடைய கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுதா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வரி மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ ஒரு இடத்துலையோ நல்ல ஆண்கள் இருக்கும் போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல். I felt safe with her, respect and love for the every day I spent with her. Thank you, ma'am. I really appreciate you being that character for me, you being that aura for me. Thank you for your kindness umbrella. Thank you so much. And GV, I'm very, very glad. இன்னைக்கு வந்து 100 நினச்சிக்காதீங்க, நீங்கள் இது முதல் படம்னு நினச்சிக்கோங்க. இன்னும் 100 சீக்கிரமாக கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். உங்களுடைய ஒவ்வொரு கோல்டும் இதில் இருக்குது. இன்னும் பல டைமண்ட்ஸும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. இன்னும் பல அவார்ட்ஸ், இன்னும் பல அன்பு, ஆடியன்ஸுடைய அன்பு உங்களுக்கு இந்த வருஷமும் எல்லா வருஷமும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதர்வா மை டியர் சைல்டு, அவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் முகத்தில் சிரிப்பு வந்துடும், என் முகத்தில் வந்து ஒரு புன்னகை வந்துடும். அது உங்களை பார்க்கும் போது எனக்கு எப்போவுமே ஏற்படும். இந்த நட்போ இந்த உறவும் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி, அந்த மாதிரி ஒரு தம்பி எல்லார் லைஃப்லேயும் இருந்துட்டா என்ன வேணால் சாதிக்கலான்றது தான் உண்மை. நானும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டேன், அதனால் அது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து தனியாளாக நின்று ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகுது. இந்த படம் மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா படங்கள், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படங்களையும் தரப்போகுது. நான் என்னுடைய மனசார அதை நான் வேண்டிக்கிறேன். பல பேர் இந்த தீயை தடுக்க ட்ரை பண்ணாங்க, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் வில்லன் இந்த படத்தில். நான் இந்த தீயை எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் படத்தில். அந்த மாதிரி வெளியும் சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து டேஞ்சரான தீ இல்லை, இது கடவுள் முன்னாடி ஏற்றுற ஒரு அழகான அகல் விளக்கு. இந்த தீ பராசக்தி அதை அழகாக ஏற்றி கொண்டு வந்த எங்கள் டீம் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீலீலா, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுடைய நடிப்பு திறனை வந்து வேறு லெவலில் காட்டக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ அ கிராண்ட் சக்ஸஸ் for all of your life, all of the days to come in your life. All the best to you. என்ன வந்து சொன்னாங்க, இந்த படத்தில் வில்லனா எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த வேலை, இப்படியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று சுதா மேமுடைய ஸ்கிரிப்ட், இன்னொன்று சுதா மேம். ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணோம்னு நினச்சேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது. அதனால டக்குன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த டெசிஷன் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு ரீதாட்டும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மானசீக குருவான மணி சாரே வந்து ரவி இந்த மாதிரி பண்ணணும், அவனை பார்த்து நிறையா பேர் இந்த மாதிரி மல்டி ஸ்டாரில் பண்ணணும்னு சொன்னதை விட எனக்கு பாராட்டு எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். என்னை நீங்கள் இத்தனை நாள் ஹீரோவாக பார்த்துருக்கீங்க. வில்லனா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, பாருங்க. நான் ஜாலியாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரு மாஸ்க்காக வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். நான் என்றைக்குமே ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் இல்லாமல் நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்ற போராடுற படம்.
நானும் என்னுடைய லைஃப்பில் அந்த ஸ்டேஜில் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். எந்த கல் வந்தாலும் நகர்ந்து போனேன். முதுகில் அடிபட்டதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த மாதிரி என்றைக்குமே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு அண்ணனாக சொல்கிறேன், சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக எதை வேணால் இழக்கலாம், லைஃப்பில் எதை வேணால் இழக்கலாம். அது மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கு இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க். நடிச்சுக்கிட்டே இருங்க, அப்பப்போ எங்களுக்கு மாசான ஒரு அப்பியரன்ஸ் கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். உங்களுக்கு தேவையான லவ் எல்லாம் நாங்கள் கொடுத்துப்போம், அப்படிதானே? அந்த அன்பை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். யூ வில் நெவர் ஃபீல் லோ அட் எனி பாயிண்ட் இன் லைஃப். வி ஆர் தேர் ஃபார் யூ. I'm happy, bro. Please. Thank you. Thank you so much. Loads of love to you. Thank you. சினிமாவில் ஒரு சின்ன கனவோட ஒரு ஆசையோட வந்த ஒருத்தர் இப்போ பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காரு. எல்லாருடைய ஆசை நாயகனாக ஆகியிருக்காருன்னா அதுக்கு காரணம் தன்னோட காமெடியில் சிரிக்க வச்சு, இமோஷனில் அழ வச்சு, ஆக்ஷனில் தேட்டரை விசில் பறக்க வச்சு, அது எல்லாத்துக்கும் மேலே தன்னோட எளிமையான மனசால் மக்களோட மனசையும் ஜெயிச்சது தான் மிக மிக முக்கியமான காரணம். முக்கியமாக இவர் ஸ்க்ரீனில் மட்டும் ஹீரோ கிடையாது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியுமே ஒரு மாசான ஹீரோங்க. ரொம்ப தன்மையான மனுஷர். என்றைக்குமே ஒரு ஸ்மைலோடையும் ஒரு அன்பாலையும் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டார். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக அவர்கிட்ட பழகினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணனாக நீங்கள் பழகினீங்கன்னா ஒரு அண்ணன், நீங்கள் வந்து ஒரு வெல்விஷராக அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு வர முதல் கை அவருடைய கையாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் நம்மளுடைய டியரஸ்ட் எஸ்கே அவர்கள். எஸ், இப்போ யாரோட பேருக்காக யாரோட பேச்சுக்காக இங்கே சத்தம் கிழிய போகுதோ, விசில் பறக்க போகுதோ, கிளாப்ஸ் தெரிக்க போகுதோ, மொத்தத்தில் இந்த அரங்கம் அதிர போகிறதோ, அவரோட வருகைக்கான நேரம். எங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எங்கள் வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கம் நிறைய கைத்தட்டலுடன் மேடைக்கு வாங்க என்று வரவேற்கிறோம். நமக்கான காலம் நெருப்பான வேகம் இங்கே வந்திருக்கிற ஃபஸ்ட்டு என்னுடைய பராசக்தி டீமுக்கு வணக்கம், நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோடய வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, நான் உழும்போது கை தந்து எந்திரிக்கும் போது கை தட்டுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பராசக்தியை பற்றி பேசுகிறேன் நான். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதை ஸ்பெஷல் ஆக்குன அத்தனை பேரையும் நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், ஓகே தானே? உங்கள் எல்லாரையுமே 1960ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்போவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி. இது வந்து நிறைய சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி படமாக இருக்கும், இந்த மாதிரி படமாக இருக்கும்னு. அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி, நம்ம மண்ணை பற்றி, மக்களை பற்றி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசும். பட் இந்த படத்தில் நான் நடிக்க வந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது கொட்டுக்காளி பார்க்குறதுக்காக மேம் வந்து வந்திருந்தாங்க. அருண் விஸ்வா அவருடைய ஆஃபீஸில் தான் அந்த படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண பிறகு அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு, அருண் இதெல்லாம் ரொம்ப நாளாக முன்னாடியே பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு மேம் கூட. அப்போ மேம் வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி.
நான் வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்ல போகிறாங்கன்னொன்னே இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் சொல்லிட்டு மேம் இந்த கதை சூப்பராக இருக்குது மேம், வேறு ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்குது, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொன்னாங்க. பட் நான் இதுக்கு மேலே கதை சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. படித்து முடிச்சுட்டு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னதை தான், படித்து முடிக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஆகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தார். ஆகாஷ்க்கும் வந்து இது இன்ஸ்பைரிங்கான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த படத்தை பண்ணலான் போது அப்படியே டீம் எல்லாம் அசம்பிள் ஆனோம். ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் வந்து ரொம்ப டெரர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன, எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம், சாங் வரைக்கும் ஓகே மேம் இதுன்னு சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு, மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேராக வந்து இங்கிலீஷ்னால் சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே ChatGPT எடுப்பேன், டேய் மச்சான் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள், டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல ChatGPT, இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அதுவும் இல்லை, நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்கள். எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம், யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ எம் ஓகே, யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமே நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு எனக்கு. வந்து மேம் ஓகே சொன்னால் அது ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்குது மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும், கட்டன் ஓகே அப்படின்றாங்க. கட்டன் ஓகேவா, தூக்கி போடுறா இவனுக்கு இவ்வளோ தாண்டா வரும் நடிப்பு, அடுத்த ஆள் வர சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே. இப்படி மேமை நான் வந்து ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பற்றி நான் PhDயே பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி. மணி சார் கூட இவ்வளோ தெரியாது மேம். பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் டெடிக்கேட்டடாக சின்சியராக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம் மேம். மார்னிங் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும், 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5-5:30 செட்டுக்கு போயிடுவோம். 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டு, ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண அலோவே பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் ப்ளீஸ். நான் 67 days தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம். ஸோ சுதா மேம் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா லேர்னிங் உங்களோட. இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் உழைப்புக்காகவும் நீங்கள் இவ்வளோ நாள் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதுக்காகவுமே இது பெரிய 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 சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை மேம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு இந்த செழியன்ற பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கதை கூட இப்படி அமேசிங்கான கோஸ்டார்ஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நடுவில் எதாவது மறந்துட்டேன்னா நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். அண்ட் அடுத்து ரவி மோகன் சார். சார் எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதுலேயும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட் கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டியாக, அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா, வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, ஆமாம் ஹீ செட் எஸ். ஒரு ஷாக்கு. இது வந்து ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டாரா மேம், ஒத்துக்கிட்டாரா மேம், ஓகே
அப்போ மேம் அவர் இந்த செட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் மேம் அப்படின்னு பெஸ்ட்டாக மேம் சொன்னாங்க. ஸோ நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் மேம், என்ன டீட்டெயிலிங்னாலும் பண்ணுங்கள் மேம், இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக டெரராக ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய படத்திலே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு 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 டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் வந்து சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட் லைக் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொண்டுற போகிறாரு மேம் அப்படின்னு. சரி அப்போ அவரை விடுங்க, நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்கண்ணா. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேற பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு. சிவா why are you doing like this மேம், அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். அவர் சொல்லுவார், சிவா இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான்னு. அந்த சண்டையில் அவர் ஒரு அடி அடித்தார், நான் ஒரு அடி அடித்தேன். ஆனால் அந்த அடியில் தான் எங்கள் பாண்டிங் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார் இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த ஒண்டர்ஃபுல் வேர்ட்க்கும். உங்களை அவ்வளோ படத்தில் நான் ஸ்க்ரீனில் ரசிச்சிருக்கேன், பக்கத்தில் அதை விட ஜாஸ்தி ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும், அதில் நீங்கள் பார்ட் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ சார். அண்ட் மை டியர் பிரதர் அதர்வா, சின்னதுரை ரோல் வந்து ஸ்கிரிப்டில் படித்ததுக்கப்புறம் இது யார் நடிக்க போகிறாங்க, இது ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் இது கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அதர்வா வந்து நடித்தார். இப்போ அந்த போர்ஷனை பார்க்கும்போது வெல் டிசர்விங் அப்படின்றது தோணுது. அவருடைய சாம், கரிஸ்மா, ஆட்டிடியூட் அது இந்த ரோலில் பயங்கரமாக இருக்குது. ப்ரோ உங்களுக்கு இந்த படத்தில் என் கூட நீங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம், அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு டெசர்ட்ஸ் ஐஸ்கிரீம்லாம். ஷூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்றைக்கும் ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்கும் பாரு, ஓகே இது சீட் வீக் அப்படின்னு நினச்சி அது சீட் மந்த், சீட் ஷெடியூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு படுத்து எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க, அதில் அந்த நண்பர்ன்ற கேட்டு தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம், அது இன்னும் கொஞ்சம் ரகலையாக ஃபன்னாக இன்னொரு படம் ஒன்று பண்ணுவோம், அது எனக்கு ஆசை. சின்னதுரை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். அதில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. அதுவும் ஒரு சீனில் வந்து நீங்கள் அந்த 60s அந்த லுக்கில் வாயில் வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர். அண்ட் இந்த ரோல் டெஃபினட்டாக உங்களை பிடிச்ச எல்லாரையுமே நான் ஃபஸ்ட்டு தம்பியோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன், நான் இந்த ரோல் உங்களை பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், பெருமைப்படுத்தும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தும் இந்த படம். முரளி சார் தேங்க்யூ. அண்ட் ரத்னமாலா வணக்கம் வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு கிரேட் எனர்ஜி, எல்லாரும் சொன்னது தான், ஒரு அமேசிங்கான எனர்ஜி, ஒரு கிரேட் டேலண்ட், கிரேட் டான்ஸர். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம், பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது இந்த குறிச்சி மரத்தப்பட்டி 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 மரத்தப்பட்டின்னு அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு, அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அவங்க டான்ஸ் எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுதா மேமோட படத்தில் ஹீரோயின்கோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் படமே சுதா மேம் படம் இப்படி ஒரு ரோல்ன்றது ஒரு சூப்பரான விஷயம், அதை அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ ஷீலா, ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பீடில், ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1x ப்ளே ஆகுதா 2x ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்தில் இல்லை, அடுத்து ஏதாவது படத்தில் நடிக்கும்போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அடுத்து ஜிவி 100 படம் 20 இயர்ஸில், வயசு என்னையா ஒரு 35, அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல, ஓகே. பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ்
அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும், ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரம், அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். நான் அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா ரத்னமாலா, நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா யாரும் இல்லை சொல்லுங்கள், நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. நன்னவீடி அந்த மாதிரி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியே அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் சூப்பர். இன்னும் 100 ஃபிலிம்ஸ், இன்னும் 150, 200ன்னு போட்டோம். அண்ட் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஜானர் அமேசிங்கான ஃபிலிம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். அண்ட் தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு, இந்த ஜேர்னிக்கு. அண்ட் இதோட டெக்னீஷியன்ஸ் ரவிகே சார், ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவருடைய இந்த ஃப்ரேம், அவருடைய இந்த என்னை ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ரவிகே சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சார். சார், வள்ளுவர் கோட்டமில் நீங்கள் பண்ணது அது வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு சாம்பிள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை வந்து பார்த்துருக்கதா எனக்கு வந்து ஆகாஷ் ப்ரோ சொன்னார். கிரேட் ஒர்க். இந்த படம் 60s. அத்தர்வா ப்ரோ சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருந்தது. இன்னும் நிறையா ஃபிலிம்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் 2 பேரையும் பயங்கரமாக சண்டை போட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். ஒரு பேன் இண்டியா ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு அனிமல், தள்ளுமல்லான்னு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். அண்ட் எல்லா டெக்னீஷியன், பூர்ணிமா மேம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த காஸ்டியூம் வரைக்கும் படத்தில் இருக்க எல்லா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க. அண்ட் கோபி பிரசன்னா டிசைனர், சிஹெச் பாலு சார், அதுக்கப்புறம் படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தேங்க்யூ. உங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லைன்னா இது இப்படி ஸ்பீடாக நடக்கிற படம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது இப்படி நடந்திருக்காது. அண்ட் ஆகாஷ் ப்ரோ, உங்களை பற்றி சொல்லணும். நான் ப்ரொடியூசர், எனக்கு ஸ்கூல் ஜூனியர் அவர். ஆனால் அப்போ அவ்வளோ பயங்கர க்ளோஸ் அப்படி பழக்கம் இல்லை, அப்போ எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கேம்பியன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு அமேசிங்காக இருக்குது. உங்களுடைய இந்த ப்ரமோஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. நான் இந்த பதட்டத்தில் இருக்கேன். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன். படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம், இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம், ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன்.
ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரும் சொன்னார், ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும், சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். காலை அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு, அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்ணுறோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த ஏஐ வேறு வந்துடுச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ளே நீங்கள் உள்ளேயே வராதிங்க, நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க, மற்றவங்க படத்தை மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேனே, எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வரேன். நீங்கள் எல்லோரும் இதை 25th ஃபிலிம்னு செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இது 25 ஃபிலிம்ஸ்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எனக்கும் அது சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். ஆனால் நான் 25 ஃபிலிம்ஸுன்றதை பார்க்கல. 2007 டிவிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் இந்த 19 வருஷத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த 19 வருஷம் இந்த ஜேர்னி தான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. நான் கொஞ்சம் பின்னாடி போய் அதை மட்டும் பேசிடுறேன், ஒரு 10 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும், சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள் தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்கதான் நான் நம்பினேன், மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம், நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்கல்லண்ணா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி.
ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல். லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. அன்றைக்கி எதிர்நீச்சல் படத்தில் நான் மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்ல தூங்காமல், அந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பேருக்கு, இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ வேலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் பண்ணணும், இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக நிறைய எபிசோட் பண்ண பிறகு வாகைஸோட ஆடியோ லான்ச் பார்த்து பாண்டராஜ் சார் எனக்கு அந்த முதல் படம் மெரினா வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த மெரினா படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஸ்க்ரீனில் வரும்போது இப்போ நமக்கு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, கை தட்டுறாங்களா, எல்லாருக்கும் தெரியுதா, கிளாப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காட்டும்போதே தேட்டரில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், டிவியில் இவ்வளோ நாள் பார்த்த வேலை நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் உழைக்கணும்னு பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருந்தேன். படங்கள் ஹிட் ஆச்சு, அப்போ தான் ரியாலிட்டியும் ஹிட் ஆச்சு. வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துடாதுன்னு அந்த டைமில் சில எதிர்ப்புகள், இங்கே இருந்த சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ், அசோசியேஷன், கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை செய்கிறது, உழைக்கிறது மட்டும்தான், திரும்ப உழைப்போன்னு சொல்லி திரும்ப உழைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பெருசாச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, படங்கள் ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்போ சிச்சுவேஷன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுட்டுற அளவுக்கும் வந்து நின்றுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த செகண்ட் இன்னைக்கு இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால். இங்கே இருக்க எல்லாருமே என்னோட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி நிறையா கனவு, ஆசை, லட்சியம், ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாமே இருக்கும். அதனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கனவு, லட்சியம்லாம் வச்சுருக்கும் போது சுற்றி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு. அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1 இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும், 1 டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னை பிடிச்சவங்களுக்கு நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு, நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்னை பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான், நம்ம வர முடியாதான்னு தோணும். எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனால் போதும் எனக்கு. லாஸ்ட்டாக ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்கோங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி விமர்சனம் பண்ணுறவங்கள ஜோக்காக எடுத்துக்கோங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஆல். அத்தனை பேரும் அந்த அன்பை இங்கிருந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு 2 கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம். இன்னும் இருக்கா? ஓகே, 2 கேள்விண்ணே. 19 வருட பயணம், 25வது படம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்து நாங்களும் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ஒரு பெரிய லேர்னிங்காக எதனா பார்க்குறீங்க? இல்லை, 19 வருஷம் அப்படின்னா அதில் நிறையா இருக்குது கற்றுக்கிட்டது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒன்று மட்டும்தான் தோண்டிகிட்டே இருக்குது, நமக்கு முன்னாடி போனவங்களோட பாதையை பாடமாகவும் நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு பாலமாகவும் இருக்கணும்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்று கேட்கவா? கொஞ்சம் ஈஸியா? ஓகே. பராசக்தி 1952 வந்து ஒரு கல்ட் கிளாசிக், சிவாஜி சார் நடித்தது. அதுக்கப்புறம் சிவாஜி படம் நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் ஒரு முக்கியமான மொமெண்ட்டில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க,
பராசக்தி ஹீரோடா அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்க பராசக்தியோட ஹீரோவா நிக்கிறீங்க. இந்த ஒரு டைட்டில், இந்த டைட்டில் எப்பவுமே அவங்களோட தான். அவங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது போதும். ஒன்று மட்டும் சொல்லிக்குவேன், இந்த பராசக்தி அவங்களுக்கும் மரியாதை செலுத்துகிற படமாக தான் இருக்கும். சூப்பர்ண்ணே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடி படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லவ் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி என்டர்டெய்னராக படங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ளே எட்டி பார்த்து அதில் ஒரு கலக்கு, அப்புறம் ஆக்ஷன்லேயே நேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்தியன் ஆர்மி வரைக்கும் டச் பண்ணோம். இப்போது அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லா ஜானர்ஸு இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். நிறையா ஜானர்ஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அதனால் அப்பப்போ நம்ம சொசைட்டி பேஸ் பண்ண சீரியஸ் ஃபிலிம்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது சில விமர்சனங்கள் வரும். பட் அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா அமரன் வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பராசக்தி வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பார்ட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவாண்ணே. இன்னுமே கேட்க மாட்டீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்காக ஒரு படம் பண்ணேன், அது அமரன். தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பராசக்தி. அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்க்குறேன். தேங்க்யூ விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஏஞ்சலின், ஆல்வேஸ் அமேசிங். இங்கே வந்திருக்க என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஊருக்கு போகிறவங்க போயிட்டு தகவல் சொல்லி விடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நமக்கு நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காரு. எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, லவ் யூ ஆல். நமக்கான காலம், நெருப்பான வேகம், எவருக்காக வீரம், ஒருத்தான தியாகம், மொழிக்கான நாமம்.